श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 19/1/2025 முதல் 25/1/2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் நமது சேஷாசிரமத்தில் 19/1/2025 மாலை மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஜெயந்தி வைபவம் நடக்கிறது. குரு பகவானை தரிசனம் பண்ண எல்லாரும் வாங்கோ. அதே போல 21/1/2025 தேய்பிறை அஷ்டமி சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது. எல்லாரும் வாங்கோ. இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபல நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். குருவே சர்வ லோகானாம் விடதே பகரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தகே நமோ நமஹ. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 159வது ஜெயந்தி வைபவமானது இந்த வாரம் வர்றது. ஞாயிற்றுக்கிழமையா திங்கள் கிழமையாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஹஸ்த நட்சத்திரம் உதயமாறுது. நமது சேஷாசிரமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஜெயந்தி வைபவமானது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறது. பலவிதமான விசேஷ பூஜைகள் நடைபெறது. மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது மாலை 6:30க்கு நடக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பதற்கு வாங்கோம். மாலை 6:30 மணிக்கு அவரை தரிசிக்க முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலமாக இந்த சேஷாசிரமம் அமைஞ்சிருக்கு. இது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஒரு வனப்பகுதியில நாணமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த சேஷாசிரமத்தில் கடந்த பல ஆண்டு காலமாக மகானுடைய அனுகிரகத்தை நாம் சிந்திக்க முடியும். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஆண்டு வைபவத்தில் பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துங்கோ. மகானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்றைய தினம் உங்களது ஜனனகால குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையில அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனையை ரூபாய் 155, ஏன்னா 155வது ஜெயந்தி வைபவத்தில் 155 ரூபாய்க்கு அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனை பண்ணியிருக்கோம். வெளியூரில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அதற்கு தபால் செலவுகளை தனியாக அனுப்பணும். நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கோடிகள் இதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவலை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் ஜாதகம் என்ற இந்த மகானுடைய ஜெயந்தி வைபவத்தில் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில வெற்றியை பெறுங்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கவலைகளை போக்கி கட்டங்களை போக்கி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில்
ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச், தொழில் ரீதியான வெற்றிகள், அதிலும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள், அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானோடு சேரும் பொழுது பாக்யாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. அதாவது சில சமயங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சுட்டே இருப்பீங்க, சில சமயங்களில் நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, லாபங்கள் தேடி வரும். இதை பல சிந்தனைகளில் நாம் சிந்திக்க முடியும். ஆரியார் சுவாமிகள் ஒரு உதாரணத்தை சொல்லுவார். முதலாளி அவர் கம்ஃபர்டபுளாக ஏசி ரூமில் படுத்துட்டு இருப்பார். தொழிலாளிகள் பல ஷிஃப்ட்டு வேலை பார்த்து அவருக்கு லாபத்தை உண்டு பண்ணுவார்கள். இதை எதற்கு உதாரணம் சொல்லுவார்னா, பள்ளி கொண்ட பெருமாள் படுத்திருப்பார், ஆனால் அவருடைய அனுக்கிரகத்தினால அனைவருக்கும் உழைப்பு கிடைத்து ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை போல இப்போ மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நீங்கள் ஒரு உல்லாச பயணத்தை மேற்கொண்டாலோ அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலோ அது பாட்டில் உங்கள் ஒர்க்கு தானாக நடக்கும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே போல சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 3வது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பேர். அதே 3வது ஸ்தானத்துக்கு சகோதர ஸ்தானம் அப்படின்னு பேர். செவ்வாய் பகவானுக்கு சகோதர காரகன் அப்படின்னு பேர். இப்போ சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தில் கடக்கும் பொழுது பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், அதாவது உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை பெருகும். உங்களுடைய திறமைகளை உங்களுடைய ஆற்றலை நீங்களே மெச்சி உங்களுக்கு பாராட்டுக்கள் கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சி. ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு கடலை தாண்டார், இந்திய பெருங்கடலை தாண்டார். தாண்டி இலங்கையில் இறங்கினோன்ன அந்த மாலை பொழுதுல சூரியனுடைய ஒளியில தன்னுடைய முகத்தை நீரில் பார்க்கும் பொழுது அவரே தன்னுடைய தோளை தட்டி கொண்டாராம். அப்ப நீ இப்பேற்பட்ட இந்திய பெருங்கடலை ராமருடைய அனுகிரகத்தினால நாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு தன்னையே, இது செல்ஃப் அப்ரிசியேஷன், நம்மை நாமே ஊக்குவித்துக் கொள்ளக்கூடியது. அதை போல மேஷ ராசி சார்ந்தவர்கள் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய இந்த ஊக்குவித்தல் பாராட்டுதல் அப்படிங்கிறது தேவை. ஆனால் அது தலைகணமாக மாறக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா சஷ்டமஸ்தானத்துல கேது, சயனஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்க இந்த இடத்துல தலைகணம் ஏறாமல் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். அடுத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை திட்டுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குடும்பத்தில் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு க்ஷேத்ராடனம் என்று சொல்லக்கூடிய ஆலய தரிசனங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆன்மீக ரீதியான தான தர்மங்கள் புண்ணிய செயல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மூலமோ, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமோ பொருளாதாரத்தில் வரவுகள் நாடி வரப்போறது. சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்.
சில சமயங்களில் வரக்கூடிய வரவுகளை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடக்கூடிய வாரமாக அமைய போகிறது. ஆனாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தை வழி சொந்தங்களோடு கொஞ்சம் பொறுமை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நான் வெளிப்படையாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், யதார்த்தமாக பேசுகிறேன். இந்த கதையெல்லாம் ஓரமாக வச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மைக்கு எங்கு மதிப்பு கிடைக்கின்றது, யதார்த்தத்துக்கு எங்கு மதிப்பு கிடைக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டுக்குள்ள திங்க் பண்ணி நடந்துக்க வேண்டிய காலமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது சொல் வாக்கும் ஷெல் வாக்கும் உயரக்கூடிய வாரமாக அமைந்தாலும் எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ. லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது பஞ்சமஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள் போன்ற சுப செய்திகள் எல்லாம் நாடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போறது. இந்த வாரத்தில் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். நட்பு வட்டங்கள் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை சிந்திப்பது நல்லது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்கள் எல்லாம் நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே சமயத்தில் சில பக்த கொடிகளுக்கு அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக சில பக்த கோடிகளுக்கு கடுமையான வேலைகள் காணப்படுறது, சில பக்த கோடிகளுக்கு ஓவரா ஓய்வு காணப்படுறது. சப்தம தசமஸ்தானாதிபதி 7-10க்கு உடைய சுவாமியானவர் சயனஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஜனனகால ஜாதக ரீதியாக சிலருக்கு கூடுதல் உழைப்பை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் சிலருக்கு அதிக நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுறது. இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை எந்தெந்த நேரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுங்கள். நேர நிர்வாகம் என்ற சிந்தனைகளுக்கு ஒவ்வொரு நாட்டில் நாம் ஒவ்வொரு சிந்தனைகளை சிந்திக்க முடியும். அந்த வகையில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பக்த கொடிகள் ஜப்பான்ல நிறைய காணப்படுறார். அவர்கள் ஒரு மணித்துளிகளை கூட வீண் செய்வதில்லை. ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட்டு உழைப்பிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமே அவர்களது நாட்டினுடைய உயர்வுக்கு காரணம் என்று உலக நாடுகள் அவர்களது உழைப்பை பாராட்டுகின்றது. ஆகையினால் மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள், உழைக்கக்கூடிய பக்த கோடிகள் ஓய்விற்கும், ஓய்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய பக்த கோடிகள் உழைப்பிற்கும் சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. அவசரத்தை தவிர்க்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும், பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும், தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது, பக்திக்கும் பிரார்த்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் எப்படி அமைய போகிறதுன்னா,
யார் யாருக்கு அமைய போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? கடகராசிக்கார எல்லாருக்குமே நல்ல மாற்றம் வரப்போகிறது. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு ட்ரமாண்டஸான குரோத் ஏற்பட போகிறது. அதே போல் கணவன் மனைவி, கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்துலையும் இருக்காங்க. அவங்க டிரான்ஸ்ஃபருக்காக பல நாள் கேட்டுட்டே இருக்கீங்க. அப்போ திடீர்னு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல மனைவிக்கோ, மனைவி ஒர்க் பண்ணுற இடத்துல ஹஸ்பண்டுக்கோ டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்போ ஜாப் ஓரியன்ட் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஜாப், இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்து கிடைக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட். கடந்த காலத்தில் எல்லாரும் கடகராசி சார்ந்த குழந்தைங்கள்லாம் தூக்கமாக வருது, படிப்பில் ஆர்வமே இல்லை, என் குழந்தை நல்லா படிப்பான், இப்போ ஒரு 6 மாதமாக என்னன்னு தெரியல, அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மந்தகாரகன். ஆனால் அஷ்டமத்தில் மந்தகாரகன் இப்போ சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகமும் முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுறது. இதில் குறிப்பாக ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். வளர்ப்பிறை நாட்களில் மாணவர்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லும் பொழுது உங்கள் குரோத் நல்லா இருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற வேண்டியவர்கள், அவர்கள் வளர்ப்பிறை நாட்களில் லக்ஷ்மி வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சில பக்த கொடிகள் உள்ளூருக்கு வர்றதுக்கும் இந்தியா வர்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்கலாம். அந்த திட்டங்கள் கூட எதிர்பாராத விதத்தில் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இப்போ இந்த கும்பமேளா வைபவத்துக்கு எல்லாருமே போயிட்டு வரலாம். அதுலேயும் குறிப்பாக கடகராசி சார்ந்தவர்கள் இந்த தீர்த்தங்கள் ரீதியாக, அதாவது புனித நீராடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக பிளான் பண்ணுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் ஃப்யூச்சர் பிளானையும் நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் ரிசர்வேஷன் இவைகளெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. இந்த கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் ரீதியான மாற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. சில பக்தர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு பெரிய விஷயம், இளைஞர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் சில தவிப்புகளில் இருந்திருப்பீங்க, அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்வரும் காலங்களில் ஏற்பட போகிறது. அந்த மாற்றங்கள் எல்லாம் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. திங்கட்கிழமையில விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, இந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் படுற பாடு, அவர்கள் தவிக்கின்ற தவிப்பு அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு உதாரணத்தை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு தெரியும், பல முறை இதை சொல்லியிருக்கேன். இந்த நீர்நிலைகளில் வாத்து நீயும் பொழுது எவ்வளவு அழகாக நீகிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள 2 கால்களையும் அந்த வாத்துக்கள் எவ்வளவு வேகமாக இயக்கிறது அப்படின்னு இந்த வாத்துக்கு தான் தெரியும். அதே போல் இந்த சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் கடந்த காலத்தில் நீங்கள் படுற பாடு, உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், வெளியில் தெரியாமல் இருக்கு. ஆனால் இந்த வாரம் உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதை தை மாதத்தினுடைய ராசி பலனிலேயே நாம்
ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். குறிப்பாக சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த தை மாதம் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்சை கொடுக்க போகிறது. சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்கோ, ஒரு நிமிடம் கூட வீண் செய்யாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சதுர் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது கூடுதல் சிறப்பு கொடுக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு வேகம், ஒரு உத்வேகம் தோன்றும், ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றும். அந்த உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். சூரிய ஒளி பூமியில் விழறது, அந்த சூரிய ஒளி ஸ்கேட்டர் ஆகி விழும்பொழுது வெளிச்சம் ஏற்படுறது. ஆனால் ஒரு லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் அந்த லைட் வேவ்ஸ் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது, ஒரு குவியறது. நீங்கள் சின்ன குழந்தைகளெல்லாம் லென்ஸை வச்சு விளையாண்டுருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பஞ்சை வச்சா அந்த பஞ்சு எரியறது. அப்போ அந்த உஷ்ணத்தை, சூரியன் எத்தனையோ கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியை ஒரு சிறிய லென்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல ஹீட் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதோ, அதை போல உங்களது எண்ணங்களை எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய ஃபயர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த வீக்கை வந்து சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ, உங்களது குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வீக் இந்த வாரம் உங்களது குறிக்கோளில் குறியாக இருக்க வேண்டிய வாரம். அதனால சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் உங்களது எண்ணங்களை எல்லாம் ஒன்று திரட்டி செயல்களில் குவிய வைத்து உங்களது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகள் புத பகவானை வழிபடுவது, குறிப்பாக மாணவ செல்வங்கள் புத பகவானை வழிபடுவது. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளிலையும் ஒரு காரியங்கள் இருக்கு. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி 2-11க்கு அதிபதி புத பகவான். அதனால புத பகவானை வழிபடுவது, பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கோடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. புத்திர காரகன் என்று குரு பகவானுக்கு பெயர். உங்களது ராசிக்கு சதுர் சப்தமஸ்தானாதிபதி 4-7க்கு அதிபதி பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 4-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய நேத்திரம் என்று சொல்லக்கூடிய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. அப்ப குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள். சில சமயங்களில் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது குழந்தைகள் மந்தத்தன்மையாக இருக்கும். சில சமயங்களில் குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் பெற முடியும். அப்போ மாறி மாறி குடும்பத்தில் ஏற்றங்கள் ஏற்படுறத பார்க்கலாம். இந்த சமயத்தில் கன்யா ராசி சார்ந்த, கன்யா லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய, ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. தடைகளை தாண்டுவதற்கும் தடைகள் மூலம் இருந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கும் அருமையான காலகட்டங்களாக அமைகின்றது. கன்யா ராசி சார்ந்த வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இருந்தாலும் கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு பதில் பேசக்கூடாது.
எப்போதுமே அப்படிதான் சாமி இருக்கேன் அப்படின்னு சொல்றவாலும் இருக்கா. இருந்தாலும் சில சமயங்களில் கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் நமக்கு அருமையான பாடத்தை நடத்துகின்றது. இந்த சமயங்களில் பொறுமையை பின்பற்றுவது, நிதானத்தை பின்பற்றுவது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவியினுடைய அன்பு பரிமாற்றங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகள் ரீதியாக செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை. சில சமயங்களில் பெற்றோர்கள் குழந்தைங்கள்கிட்ட மாட்டின்று முழிக்கிறார். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணிடுவீங்க. 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். அதனால குழந்தைகளிடத்திலே நோ சொல்ல பழக வேண்டும். குழந்தைகளுக்கு எது தந்தையினிடத்திலே கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும் என்ற சிந்தனைகளை பதிவு பண்ணக்கூடாது. ஆகையினால் குழந்தைகளிடத்தே நோ சொல்வதற்கு பெற்றோர்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பழகிக்கொள்ளும் பொழுது கோச்சார கிரகங்கள் ரீதியான கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது பெரிய செலவுகளிலிருந்து உங்களது குடும்பத்தை தற்காத்து கொள்ள முடியும். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது குழந்தைகள் ரீதியான ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று குழந்தைங்களுடைய எஜுகேஷனோ அல்லது ஜாபோ அல்லது திருமணமோ அவரவர்களது ஏஜ் ஃபேக்டருக்கு ரீதியாக ஏதோ ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். அப்போ குழந்தைகளுடைய எதிர்காலம் ரீதியான உங்களது முயற்சிகள், அவங்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. நீங்கள் உங்களிடத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, துலா ராசியை சார்ந்தவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. இப்போ இந்த உளவியல் ரீதியாக சில கருத்துக்கள் காணப்படுறது. நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்பவன் முழு வெற்றி பெறுகின்றான். இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்பவன் வெற்றி பெறுகின்றான். இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுபவன் வெற்றியை இழக்கின்றான் அப்படின்னு ஒரு உளவியல் வல்லுனர் கூறியிருக்கார். இப்போ அதற்கும் உங்களது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புக்கும் நிறைய தொடர்புகள் காணப்படுறது. முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கடந்து வர்றார். இப்போ எதில் போனாலும் ஒரு அலட்சியம் காணப்படுறது, ஒரு சோம்பல் தன்மை காணப்படுறது, ஒரு மந்தத்தன்மை காணப்படுறது. இந்த மந்தத்தன்மை, சோம்பல் இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஆக்டிவ் சுச்சுவேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த வீக்கில் நீங்கள் பிளான் பண்ணுங்க. லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது எண்ணங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. எய்ம் பிக் அப்படின்னு இருக்கு. எய்ம் பிக்காக இருக்கிறதுங்கிறது நல்லது தான், ஆனால் முயற்சி கொஞ்சம் வேணும் இல்லையா? அந்த முயற்சிகளை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ. சதுர்ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க. ஆனால் பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலோ அல்லது ஒரு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ தாராளமாக செய்வீங்க. இந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் கொஞ்சம் செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானம் தேவை. உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் கிடக்கிறார். இந்த சமயத்தில் சிவில் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இவைகளுக்கெல்லாம் பிளான் பண்ணலாம். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவை மைண்டில் வச்சுக்கோங்க.
ஏன்னா எதுலையாவது போய் நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட செயல்படுங்கோ. பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வர்றார். மாணவ செல்வங்களுக்கு நல்ல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்கள் பல சாதனைகளை புரிவீர்கள். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கடுபடி காணப்படலாம். கொஞ்சம் கூடுதல் வேலைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அந்த கூடுதல் வேலைகளை நீங்கள் செய்வதற்கு உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் நட்பு மலரும். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உடையவர்கள் கும்பமேளாவுக்கு கூட போயிட்டு வாங்கோ. ஏன்னா இந்த சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது ஆன்மீக ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியான செலவுகள் உங்களுக்கு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய டெபாசிட்டை கிடைக்கும். இப்போ நம்ம டெபாசிட்னாலே பேங்க்ல கேஷ் போடுறதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் புண்ணியங்களை சேர்ப்பது கூட ஒரு டெபாசிட் தான். தான தர்மங்கள் செய்யறது, புண்ணிய செயல்கள் செய்யறது, ஆலய தரிசனங்கள் செய்யறது, இவைகள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டெபாசிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்கோ. எதுலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். எந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்கோ. எந்த உணவு ஒத்துக்காதோ அதை முற்றிலுமாக தவிர்த்துடுங்கோ. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வாங்கோ. பெருமாளுடைய அனுகிரகம் பெருமையை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. குறிப்பாக தொழில் ரீதியான முயற்சிகள். இந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கத்தினால தவித்து கொண்டிருந்தாலும் தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களை சேஃப்டி பண்ணிட்டே இருக்கு. கடுமையான ஒரு மழை பொழியறது, ஆனால் நல்ல ரெயின்கோட் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் தனபஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துருக்கு. அந்த அனுகூலம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுடைய தொடர் முயற்சிகள், சில சமயங்களில் பல போட்டித் தேர்வுகளை சந்தித்து மனம் சோர்ந்து இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களது தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அபரிமிதமான மாற்றங்கள், பொருளாதாரத்தில் எதிர்பாராத வரவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வெளியூர் வெளிநாட்டு அன்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி வாரமா அமைய போகிறது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றலை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருவதும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொருளாதாரத்திலே எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது
தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், தந்தை வழி சொந்தங்கள் உற்றார் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் நடத்தக்கூடிய வைபவங்களை கலந்து கொள்வதற்கும் சில இடங்களில் வைபவங்களை நடத்தி வைப்பதற்குமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது சில பக்த கோடிகளுக்கு அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டை நிறைவு செய்யக்கூடிய, பல மாதங்களாக பல ஆண்டு காலமாக இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் அந்த வீட்டை நிறைவு செய்து கிரகப்பிரவேசம் செய்து விடலாம் என்ற தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சப்தம தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பேச்சாளர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கோடிகள், அறிவியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பல வகைகளில் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தோடு சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போகிறது. குரு பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பஞ்சம தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருவதும் முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக அமைய போகிறது. எந்த அதிர்ஷ்டம் என்ற சொல்லை எவ்வாறு நாம் சிந்திக்கலாம், எந்தெந்த வகைகளில் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, இந்த ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணலாம். இப்போ இந்த கோச்சார கிரகங்களுடைய ஆய்வுகள் நமக்கு ஒவ்வொரு வாரங்களையும் திட்டமிடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது என்பதை பல பக்த கோடிகள் நமக்கு தொலைபேசி மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் தெரிவிக்கிறீங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இப்போ மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, 9 கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் என்ன, உங்களது ராசிக்கு அவர் எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி, இந்த காரத்துவம் அதோட ஸ்தான ரீதியான விஷயங்களையும் நாம் சிந்தித்து உங்களுக்கு எந்தெந்த அனுகூலங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறோம். சதுர்லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-11க்கு அதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது 3-12க்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவதும் 5-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை கடந்து வருவதும் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சதுர்லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தாய் வழி சொந்தங்கள் மூலம் அசையா சொத்துக்கள் வந்து சேரும். சகோதர சகோதரிகள் மூலம் வரவேண்டிய வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உடைய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். சட்டம பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக ஜாயிண்ட் ஸ்டடீஸ், பல மாணவர்கள் ஒன்று சேர்ந்து படிக்கக்கூடிய கல்வி, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த ஜாயிண்ட் ஸ்டடீஸ் பண்ணும்போது 4 மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறா அப்படின்னா 4 பேரும் ஒரே சிந்தனையில் இருக்கும்போது 4 பேருடைய கல்வி தரமும் உயர்றது. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாருன்னா
ஒத்தொத்தருடைய எஃபிஷியன்சி எபிலிட்டியை மெஷர் பண்ணுறாங்க. அப்போ எஃபிஷியன்சி எபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்களை மற்றவர்கள் சூழ்ச்சி காரணமாக அவங்களோட டீக்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். மாணவ செல்வங்கள் யாருடைய அனுகூலத்தையும் யாரும் பெற முடியாது. அப்போ உங்களுக்குன்னு வர்றத பகவான் உங்களுக்கு கொடுத்துருவான். அப்போ நீங்கள் ஏன் பொறுத்தையாரை போய் டீக்ரேட் பண்ணணும்? நீங்கள் நல்லதே செய்யுங்கோ, நல்லதே நினைங்கோ, நல்லதே நடக்கும். அதனால அது இதுக்கு வந்து நிறைய அனுபவ ரீதியான விஷயங்கள்லாம் காணப்படுறது. யாருக்கு வர வேண்டியதையும் யாரும் கெடுக்க முடியாது. நம்ம தடுக்கிறதுனால அது கர்மாக்கள் தான் சேரும், பாபங்கள் தான் சேரும். இன்னைக்கு வந்து பல மாணவர்கள் இதை போல செயல்படுவதாக பல கருத்துக்கள் காதில் விழறது. அதனால மாணவர்கள் பிறருடைய கல்வி விழுக்காடுகள் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்பதற்கு திட்டங்கள் போட வேண்டாம். உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கோ. முடிஞ்சா மற்ற மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கோ. உங்களால் பண்ண முடியலன்னா ஒதுங்கிடுங்கோ. இதில் ஏன் இந்த ஜாயிண்ட் ஸ்டடீஸை பற்றி பேசுகிறேன்னா, சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் சட்டம பாக்யாதிபதியினுடைய பார்வை பதியும் பொழுது இந்த கூட்டாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இடையே ஏற்படக்கூடிய சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயரிய சிந்தனை உடைய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாகவோ அபிஷியல் ரீதியாகவோ நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசி கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூடான காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சூரிய பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். இப்ப இந்த காலகட்டங்களில் கடினமாக உழைத்து பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க போகிறது, ஒரு மாற்றம் கிடைக்க போகிறது. கடினமாக ராப்பகலாக உழைச்சோம், எங்கேயாவது ரிலாக்ஸாக போயிட்டு வருவோமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வெளியூர் பயணங்களையோ அல்லது உல்லாச பயணங்களையோ போயிட்டு வரலாமா, அல்லது க்ஷேத்ராடனம் போயிட்டு வரலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவ்வளோ தூரம் பயணம் செய்யணுமா, இவ்வளோ செலவாகுமே, இந்த செலவை நமக்கு அவசியமான ஒரு செலவுக்கு பிளான் பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாமா வேண்டாமா? இந்த சிந்தனைக்கு என்ன காரணம்னா, சப்தம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வந்து உங்களது கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவரோ இந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்கள்ட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் இந்த செலவு தேவையா? இந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் இவ்வளவு செலவாகுமே, அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதில் 5-8 புத பகவானும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ ஒரு பக்கம் பாதி மனசு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு போகணும்னு ஆசைப்படுறது, இந்த பக்கம் செலவை பார்த்தா பயமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் பெரிய செலவுகளையும் குறைச்சிக்கோங்க, அதே சமயத்தில் ஒரு சின்ன மாற்றமும் உங்களுக்கு தேவை. உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது ஒரு சுகமான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதை எப்படி என்ஜாய் பண்ணணும்னா, ரொம்ப செலவும் ஆகக்கூடாது, நீங்கள் சௌக்கியமாகவும் இருக்கணும். அதை போல நீங்கள் திட்டமிடுங்க. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்கள், கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களது ராசிக்கு 5-8 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
ஒரே சமயத்தில் பேரண்ட்ஸில் போய் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வேணும், இந்த லேப்டாப் வேணும், இந்த ஹை ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய செல்லு வேணும், என்னுடைய எஜுகேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது இன்றைக்கி எல்லா பாடங்களும் வாட்ஸ்அப்பில் தான் வர்றது, நிறையா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி லேப்டாப்பு அவசியம்தான், கம்ப்யூட்டர் அவசியம்தான், செல்ஃபோன் அவசியம்தான். ஆனால் இது உடனடியாக தேவை அப்படின்னு பெற்றோர்களிடத்தில் நீங்கள் ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு போதுமான சப்போர்ட்டை கொடுக்கல. இருக்கிறத வச்சுண்டு எப்படி சிறப்பாக படிக்கலாம் அப்படின்னு மாணவ செல்வங்கள் திட்டமிடுங்கோ. தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இப்போ எக்கனாமிக்கலி உங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வாங்கோ. உங்களது ராசியில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வெளிநபர்களை குடும்ப விஷயங்களில் இன்வால்வ் பண்ணாதீங்கோ. வெளிநபர்கள் யாரையும் உங்களது தனிப்பட்ட விஷயங்களில் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, சில பேர் வருவாங்க, நம்ம வீட்டு விஷயங்களை நம்மள்கிட்டே கேட்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. இது குடும்பத்தில் புகஞ்சுன்னு இருக்கும். இது எதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் ஏதாவது உண்மையாக சொல்ல போக வெளிநபர்கள் இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுவார். 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரி தேவையில்லாத டென்ஷன்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வெளிநபர்கள்ட்ட பேசும்போது நிதானம் தேவை. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு பார்த்து செயல்படுங்கோ. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தேய்பிறை அஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்கோ. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த கவலைகள் கட்டங்கள் நீங்க போறது, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்க போறது. கண்ணை கட்டி காட்டில் விட்டு, அதுவும் இருட்டான நேரத்தில் கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் இருட்டு, அதில் கண்ணையும் கட்டியாச்சு, பக்கத்தில் பலவிதமான பூச்சிகளுடைய சத்தம் கேட்டுருக்கு. அப்போ நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? பூச்சி ஏதாவது காலில் இருக்குமா அப்படின்னு பயந்துட்டே நடப்பீங்க. அப்போ உங்களுக்கு கண் கட்டையும் பிரிச்சுட்டு உங்களுக்கு துணைக்கு நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் கூடவும் ஒரு நல்ல பிரைட்டான டார்ச் லைட்டையும் கொடுத்தா எப்படி உங்களுக்கு தெம்பாக இருக்குமோ, அதை போல சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சதுர் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான அமைப்பு. உங்கள் கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் நீங்க போகிறது, கஷ்டங்கள் நீங்க போகிறது, சிரமங்கள் நீங்க போகிறது. சில சமயங்களில் யாரிடத்துல எதை பேசுறதுன்னு தெரியாமல் தவிச்சிங்க இல்லையா? இப்போ உங்கள் ஐக்யூ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்க போகிறது. இன்னார் ஃபோன் பண்ணால் இன்ன பேசணும் அப்படின்னு உங்களுக்கு உள்ளேயே ஒரு ஆற்றல் ஏற்பட போகிறது. இந்த ஆற்றலை யார் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னா சதுர் சப்தமஸ்தானாதிபதி கொடுக்க போகிறார். சதுர் சப்தமஸ்தானாதிபதி உங்களது அறிவாற்றலையும் கொடுத்து நல்ல கைடன்ஸ் கிடைக்க போகிறது. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த யார் மூலமாக அணுகணும்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தீங்க. அப்போ யாராவது ஃபோன் பண்ணி இதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சஷ்டமஸ்தானாதிபதி அதை செய்ய போகிறார். அப்போ கடந்த சில வாரங்களாக கடந்த சில மாதங்களாக இருந்த கவலைகள் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே சமயத்தில் நான் எவ்வளவு வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்கவில்லை, ஆதரவு கிடைக்கவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுடைய எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணக்கூடிய வீக்காக இந்த வாரம் அமைய போகிறது. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யாருக்குமே தெரியல, ஆனால் உங்களுக்கு அதை சால்வ் பண்ண தெரியும். அப்போ நீங்கள் சால்வ் பண்ணோன்னே என்ன ஆகும்?
யாருமே செய்ய முடியாததை நீங்க செஞ்சு காமிக்க போறீங்க. அப்ப மேல் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்க போறது, ஆதரவு கிடைக்க போறது, உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய எஃபிஷியன்சி எபிலிட்டிக்கு சன்மானங்கள் கிடைக்க போறது. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. இது சில இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பெரிய சாதனை புரிஞ்சிங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு ஃபாரின் போயிட்டு வாங்கம்பாங்க. நீங்கள் பேர்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதை யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபேமிலியோட ஃபாரின் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அதை போல் உங்களுக்கு வெளியூர் பயணங்களை, உல்லாச பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதனால இந்த வாரம் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றம். அதே போல ஏதோ ஒரு விஷயம் குடும்ப ரீதியாக உங்க மனசுல ஒரு தாக்கம் இருந்தது, ஒரு வினா இருந்தது, ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை நிவர்த்தி ஆக போறது. ஒரு வினா இருந்துட்டே இருந்தது, இதை யார்கிட்ட கேட்கறது, பல பேர்கிட்ட கேட்டோம், சரியான ஆன்சர் கிடைக்கலையேன்னு நினைச்சிருந்தீங்க. அந்த டவுட் இந்த வீக்ல கிளியர் ஆக போறது. அதனால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. சில சமயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் ரீதியாக உலகையே வெறுத்து கூட போயிடும். என்ன இந்த சுவாமி இவ்வளவு கஷ்டப்படுத்தினா நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் கூட ஒரு தகவல் சொல்லுவேன். இறைவனுக்கு சிலரை கஷ்டப்படுத்தி அழுத்து போயிட்டார்னு வச்சுங்க, அவளுக்கு ஒரு சேஞ்சை கொடுப்பார், ஒரு நல்லதை கொடுப்பார், அப்போ ஒரு மாற்றம் வரும் இல்லையா? அதை போல மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பல வாரங்களாக, பல மாதங்களாக, ஏன் சில பல ஆண்டுகளாக கூட நீங்கள் பட்ட சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. சஷ்டம ஸ்தானாதிபதியும் சதுர் சப்தம ஸ்தானாதிபதியும் அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.